வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிஸ்கஷனில் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கம்யூனலிசம், மதவாதம். இந்த கேள்வி ஷார்ட் ஆன்சர் டைப்பில் வரும், இல்லை லாங் ஆன்சர் டைப்லேயும் வரும். நிறைய டைமென்ஷன்ஸில் இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் கம்யூனலிசம், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் கம்யூனலிசம், ஒய் டு வி சி கம்யூனலிசம் இன் இந்தியா, ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை கம்யூனலிசம், மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு எராடிகேட் கம்யூனலிசம் இன் இந்தியா. இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸில் கேள்வி வரும். எப்படி கேள்விகள் வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல வாட் இஸ் கம்யூனலிசம், மதவாதம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா, மதவாதம் எதனால் உருவாகிறது அப்படின்ற பற்றி நீங்கள் எழுதணும். கம்யூனலிசம் இஸ் நாட் காஸ்ட் பை ரிலிஜன். மதத்தினால் மதவாதம் உருவாகிறது கிடையாது. கம்யூனலிசம் இஸ் ஆக்சுவலி அ செக்யூலர் கான்செப்ட். இட் இஸ் அ வேர்ல்ட்லி கான்செப்ட். அதாவது என்னென்னா, இந்தியா போன்ற ஒரு ஏழை நாட்டில், ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டியில், அனைத்து மதத்தை சார்ந்தவரும் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தை சார்ந்தவரும் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குது இந்தியாவில் இல்லையா. அப்போது அவங்களுக்கு தேவைக்கான ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ ஒரு கம்யூனிட்டியும், ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்களுடைய தேவைகளையும் டிமாண்ட்ஸையும் முன்வைக்கும். ஸோ ஈச் கம்யூனிட்டி வில் புட் ஃபார்வர்ட் தர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிமாண்ட்ஸ் டு த ஸ்டேட். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மதத்தை ஒரு போர்வையாக காட்டுவார்கள், மதத்தை ஒரு ஐடென்டிட்டியாக காட்டுவார்கள். சோஷியோ எக்கனாமிக் ரிசோர்ஸஸை ஒரு கம்யூனிட்டியும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும். அதே போல் பொலிட்டிக்கல் பவரையும், அரசியல் சார்ந்த ஆதிக்கத்தை செலுத்துவதற்காகவும் ஒரு சமூகத்தினரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மதத்தை ஒரு மேற்கோளாக காட்டுவார்கள். காட்டி அதனால் உருவாகிறது தான் மதவாதம். When each community tries to obtain societal resources and to capture political power, they use religion as an identity, as a tool. As a result, communalism emerges. So religion per se is not the reason for communalism. Communalism is a secular concept. அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதணும். கம்யூனலிசம் ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து என்ன எழுதணும்னா, நீங்கள் உதாரணத்துக்கு யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏ இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ ஏ மல்டி கல்ச்சரல் சொசைட்டி. அங்கேயும் நிறைய ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அப்போ ஏன் அங்கே வந்து மதவாதம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன நீங்கள் ஆன்சர் எழுதணும்னா, கீவேர்டாக பேக்வேர்ட்னஸ் எழுதணும், பின்தங்கிய நிலை அப்படிங்கிறத எழுதணும். யூஎஸ்ஏ இஸ் அ டெவலப்டு சொசைட்டி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் சொசைட்டி. வி ஆர் நாட் அ ரிச் கண்ட்ரி, அவர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் அப்படிங்கிறத பற்றி எழுதணும். இந்தியாஸ் டெமோக்ரஸி இஸ் ஸ்டில் க்ரோயிங், இந்தியா இஸ் அ இன்ஃபென்ட் டெமோக்ரஸி. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, அது ஒரு ரிச் கண்ட்ரி. அங்கே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். அதனால் மதத்தை ஒரு மேற்கோளாக காட்டி ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவங்க டிமாண்ட்ஸை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் அங்கே இருக்காது. அதனால் நீங்கள் யூஎஸ் போன்ற டெவலப்டு சொசைட்டியில் கம்யூனலிசமை நீங்கள் பார்க்க முடியாது. இதை நீங்கள் ரீசனாக எழுதணும். மதவாதத்தில் இரண்டு வகைகள் இருக்குது. மெஜாரிட்டி கம்யூனலிசம் ஒன்று இருக்குது, மைனாரிட்டி கம்யூனலிசம்னு ஒன்று இருக்குது. மெஜாரிட்டி கம்யூனலிசம் மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு மதவாதம், அவங்களுக்குள்ளே நிலவக்கூடிய மதவாதத்தை மெஜாரிட்டி கம்யூனலிசம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்து ரிலிஜன் இஸ் தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி. அதில் சார்ந்த ஒரு சில பேர் மதத்தை ஒரு டூலாக எடுத்துகிட்டு செய்வது வந்து மதவாதம். அது வந்து மெஜாரிட்டி கம்யூனலிசம். உதாரணத்துக்கு அரசியல் ரீதியான மெஜாரிட்டி கம்யூனலிசமை இந்தியாவில் ஹிந்துத்துவான்னு நம்ம சொல்கிறோம். மைனாரிட்டி கம்யூனலிசம் பார்த்திங்கன்னா மெயினாக இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் இருக்குது. அதே போல் சிக் கம்யூனிட்டியில் நம்ம மெயினாக பார்க்குறோம். மற்ற ஒரு சில கம்யூனிட்டிஸ்லையும் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி கம்யூனலிசம், மைனாரிட்டி கம்யூனலிசம், இதை பற்றி நீங்கள் எழுதணும். மெஜாரிட்டி கம்யூனலிசம் மெயினாக எதனால் உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்து உருவாகும். மெயினாக பொலிட்டிக்கல் பவர் கேப்சர் பண்ணுறதுக்காக உருவாகக்கூடியது மெஜாரிட்டி கம்யூனலிசம். மைனாரிட்டி கம்யூனலிசம் ஏன் உருவாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபியர் சைக்காசிஸில் உருவாகும். மெஜாரிட்டி கம்யூனிட்டி நம்மளை எதாவது பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை வளர விடாமல் பண்ணிவிடுவாங்களோ, ஒரு நாட்டில் நம்ம சர்வை பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் சைக்காசிஸில் உருவாகக்கூடியது தான் மைனாரிட்டி கம்யூனலிசம். இதை பற்றி நீங்கள் எழுதணும். இந்தியாவில் எந்த பீரியடில் மெயினாக கம்யூனலிசம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை சொல்லணும்னா பிரிட்டிஷ் பீரியடை சொல்லணும். பிரிட்டிஷ் பீரியட் முன்னாடி முகல் பீரியட் இருந்துச்சு. முகல் பீரியட்ஸில் மெயினாக ரூலர்ஸ்லாம் முஸ்லீம்ஸாக தான் இருந்தாங்க. அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம் இந்தியாவில் கிடையாது. அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ரிசோர்ஸஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இந்துஸ் முஸ்லீம்ஸ்குள்ளே அந்தளவுக்கு சண்டை இல்லை. ஓரளவு அரசியல் சார்ந்த மன்னர்களுக்குள்ளேயே சண்டை இருந்தாலும் கம்யூனலிசம் ஆஸ் அ கான்செப்ட் டிட் நாட் எக்ஸிஸ்ட் டியூரிங் தட் பீரியட். இட் கேம் ஒன்லி ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் வந்தவுடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்களை டிவைட் பண்ணும் அரசியல் ரீதி அப்படின்றதுக்காக கம்யூனலிசம் ஒரு சிஸ்டமைஸ்டு டூலாக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அந்த பீரியடில் தான் மதவாதம் ஹெவியாக இந்தியாவில் உருவாச்சு. நீங்கள் இதை பற்றி எழுதணும். அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கம்யூனலிசம், மதவாதத்தால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள். இதில் நீங்கள் என்னென்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பற்றி எழுதுங்க, வாக்கு வங்கி அரசியல், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மைனாரிட்டிஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அப்பீஸ் பண்ணி வாக்கு வங்கியாக யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எழுதுங்க. ரிலீஜியஸ் வைலன்ஸை பற்றி எழுதுங்க, கம்யூனல் ரயட் இதெல்லாம் பற்றி எழுதலாம். அது இல்லாமல் இன்னொன்று நீங்கள் மெயினாக என்ன எழுதணும்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், மெயினாக இஸ்லாமிக் கம்யூனிட்டிஸ், இவங்களுக்குள்ள மதவாதம் மெயினாக உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு ஃபியர் சைக்காசிஸ், அந்த ஒரு பயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ் அ பேக்வர்ட் கம்யூனிட்டி இன் இந்தியா, சோஷியலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி தே ஆர் பேக்வர்ட். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க மைண்டில் ஒரு ஃபியர் சைக்காசிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ரீசெண்டாக அந்த ட்ரிபிள் தலாக் பில் வரும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் கம்யூனலிசம் இந்தியாவில் ஹெவியாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் ப்ளஸ் நம்ம கண்ட்ரிஸ் ஓன் டெமோக்ரஸி, இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஒரு கல்ச்சர் வந்து த்ரெட்டன் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரிலீஜியஸ் கல்ச்சரும் கஸ்டம்ஸும் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் கிரியேட் ஆகிடும். அதனாலேயும் கம்யூனலிசம் ஹெவியாக உருவாகும். ட்ரிபிள் தலாக் வந்து ஒரு மெயினான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் அதில் எழுதலாம். அந்த ட்ரிபிள் தலாக் பில் வந்து ஆக்சுவலாக செக்யூலர் கான்செப்ட் தான், அது ஒரு பெண்களுக்கான உரிமைக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு மசோதா அப்படிங்கிறதான் உண்மை. ஆனாலும் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்லேயே நிறைய பேர் அதை எதிர்த்தாங்க. ஆனால் அது என்ன பிளைண்டாக அவங்க ரீசன் முன் வச்சாங்கன்னா, இது எங்களோட கல்ச்சரல் ப்ராக்டிஸை அவமதிக்கிற மாதிரி இருக்குது, இதை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதை எதிர்த்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரிலீஜன் அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அஃபெக்ட் ஆகிடுமோ, நம்மளோட கல்ச்சர் பாதிச்சிருமோ அப்படிங்கிற அந்த ஃபியர் சைக்காசிஸ்னாலேயும் இந்த கம்யூனலிசம் வந்து இன்னுமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். இதை பற்றியும் நீங்கள் எழுதணும். வேறு எப்படி கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கு, கவர்மெண்ட் கம்யூனலிசமை எராடிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் மெயினாக என்ன எழுதலாம்னா, ரிசர்வேஷன் பற்றி எழுதலாம், வேரியஸ் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் பற்றி எழுதுங்க. இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், இதெல்லாம் மைனாரிட்டிஸ்க்கு என்னென்ன சலுகைகள் வழங்கணும், அவங்க முன்னேற்றுவதற்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி எழுதுங்க. ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் பற்றி எழுதுங்க. மைனாரிட்டி விமன் வெல்ஃபேருக்கான எடுத்து வர்ற ஸ்கீம்ஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் ஹெவியாக எழுதலாம். இது எழுதி உங்களுடைய ஆன்சரை முடிங்க. கன்க்ளூஷனில் உங்களுடைய நீங்கள் ஒப்பீனியனை தரலாம். கம்யூனலிசம் கேன் பி எராடிகேட்டட் ஒன்லி பை டெவலப்மெண்ட். வளர்ச்சி அடைந்தால்தான் மதவாதம் என்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவிலிருந்து அகன்று செல்லும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் முடிக்கலாம்.